ஆரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். திருவள்ளூர் மக்களுக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ். புதிதாக 2 விரைவு ரயில்கள் திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்ல தெற்கு ரயில்வே அனுமதி அளித்துள்ளது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஆரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் நகர மக்களின் பிரதான போக்குவரத்து ரயில் போக்குவரத்து. சென்னைக்கு அடுத்து மிக முக்கிய ரயில் நிலையமாக திருவள்ளூர் ரயில் நிலையம் உள்ளது. இங்கிருந்து தினமும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் சென்னைக்கு வந்து செல்கின்றனர். இந்த திருவள்ளூர் ரயில் நிலையம் மிக பழமையான பெருமை வாய்ந்த ரயில் நிலையம். சென்னையிலிருந்து முதல் ரயில் போக்குவரத்து ராயபுரத்திலிருந்து வாலாஜா ரோடு ரயில் நிலையத்துக்கு தொடங்கப்பட்டது. 2வது ரயில் ராயபுரத்திலிருந்து திருவள்ளூருக்கு தான் இயக்கப்பட்டது. சுமார் 1 லட்சம் பயணிகள் பயன்படுத்தும் இந்த ரயில் நிலையம் வழியாக நாள்தோறும் 180 புறநகர் மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. சில எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மட்டுமே திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்கின்றன. பெரும்பாலான விரைவு ரயில்கள் நின்று செல்வதில்லை. இதனால் கோவை, பெங்களூருக்கு செல்வோர் சென்னை சென்ட்ரல் அல்லது அரக்கோணம் சென்று அங்கிருந்து விரைவு ரயிலில் செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது. திருவள்ளூர் ரயில் நிலையம் வழியாக 60 ஜோடி எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இவற்றில் பெங்களூர் மெயில், ஆலப்புழா, காவேரி, திருப்பதி, மும்பை, மைசூர் உள்ளிட்ட 11 விரைவு ரயில்கள் மட்டுமே நின்று செல்கின்றன. சென்னை கோயம்புத்தூர் கோவை எக்ஸ்பிரஸ், சென்னை பெங்களூரு பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ், சென்னை கோவை இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ், சென்னை பெங்களூரு லால்பாக் எக்ஸ்பிரஸ், செங்கல்பட்டு கச்சகுடை எக்ஸ்பிரஸ், சென்னை மேட்டுப்பாளையம் நீலகிரி எக்ஸ்பிரஸ், சென்னை திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ், சென்னை மும்பை எல்டிடி எக்ஸ்பிரஸ், சென்னை பெங்களூரு வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆகிய 9 ஜோடி எக்ஸ்பிரஸ் ரயில்கள் திருவள்ளூரில் நின்று செல்ல வேண்டும் என்பது பெரும்பாலான ரயில் பயணிகளின் எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது. இதனிடையே கடந்த நவம்பர் மாதம் சென்னை கோவை பெங்களூருக்கு செல்லும் விரைவு ரயில்களுக்கு திருவள்ளூரில் நிறுத்த வேண்டும் என பயணியர் கோரிக்கை விடுத்தனர். இதன் பயனாக திருவள்ளூர் வழியாக கேரளா, கர்நாடகாவுக்கு செல்லும் விரைவு ரயில்களில் 4 விரைவு ரயில்களுக்கு நிறுத்தம் வழங்கப்பட உள்ளது என ரயில்வே ஏற்கனவே தெரிவித்தது. தற்போது முதல் கட்டமாக சென்னை சென்ட்ரல் கோயம்புத்தூர் அதிவேக விரைவு ரயில், சென்னை சென்ட்ரல் பெங்களூரு டபுள் டெக்கர் விரைவு ரயில் என தற்போது 2 முக்கிய ரயில்களுக்கு அனுமதி கிடைத்துள்ளது. வண்டி எண் 126675 சென்னை சென்ட்ரல் கோயம்புத்தூர் அதிவிரைவு ரயில். இந்த ரயில் சென்னை சென்ட்ரலில் இருந்து காலை 6:10 மணிக்கு புறப்பட்டு மதியம் 2:05 மணிக்கு கோயம்புத்தூர் சென்றடைகிறது. இந்த ரயில் திருவள்ளூர் ரயில் நிலையத்தை காலை 6:40 மணி அளவில் கடக்கிறது. அடுத்த ரயில் வண்டி எண் 12676 கோயம்புத்தூர் சென்னை சென்ட்ரல் அதிவிரைவு ரயில். இந்த ரயில் கோயம்புத்தூரில் இருந்து மதியம் 3:15 மணிக்கு புறப்பட்டு இரவு 10:40 மணிக்கு சென்றடைகிறது. இந்த ரயில் திருவள்ளூர் ரயில் நிலையத்தை இரவு 9:40 மணிக்கு கடக்கிறது. அடுத்ததாக வண்டி எண் 22625 கேஎஸ்ஆர் பெங்களூரு டபுள் டெக்கர் விரைவு ரயில். இந்த ரயில் சென்னை சென்ட்ரலில் காலை 7:25 மணிக்கு புறப்பட்டு மதியம் 1:10 மணிக்கு பெங்களூரு சென்றடைகிறது. இந்த ரயில் திருவள்ளூர் ரயில் நிலையத்தை காலை 7:55 மணிக்கு கடக்கிறது. அடுத்த ரயில் வண்டி எண் 22626 எம்ஜிஆர் சென்ட்ரல் டபுள் டெக்கர் விரைவு ரயில். இந்த ரயில் பெங்களூரில் இருந்து மதியம் 1:30 மணிக்கு புறப்பட்டு இரவு 7:45 மணிக்கு சென்னை சென்ட்ரல் அடைகிறது. இந்த ரயில் திருவள்ளூர் ரயில் நிலையத்தை மாலை 6:35 மணிக்கு கடக்கிறது. ரயில்வே நிறுத்த நேரங்கள் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் மொத்தம் 6 நடைமேடைகள் உள்ளன. இவற்றில் 5 நடைமேடைகள் 24 பெட்டிகளை கொண்ட எக்ஸ்பிரஸ் ரயில்கள் என்று சொல்லும் அளவுக்கு நீளம் கொண்டது. நடைமேடை 1 மற்றும் 2 ஆகியவை விரைவு ரயில்கள் செல்லும் நடைமேடையாக அமைந்துள்ளது. நடைமேடை 3 சென்னை சென்ட்ரல் செல்லும் புறநகர் ரயில்களுக்காகவும், நடைமேடை 4 அரக்கோணம் மார்க்கம் செல்லும் ரயில்களுக்காகவும், 5 மற்றும் 6 திருவள்ளூரிலிருந்து சென்னை சென்ட்ரல் புறப்படும் புறநகர் ரயில்களுக்காகவும் அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் ரயில் நிலையம் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக விரைவு ரயில்கள் என்று செல்வது மிக எளிமையானது. எக்ஸ்பிரஸ் ரயில்கள் என்று செல்ல கூடுதலாக 4 நிமிடங்கள் மட்டுமே செலவாகும். தொழில் நகரமாக வளர்ந்து வரும் திருவள்ளூரில் கேட்டர்பில்லர், டெல்பி டிவிஎஸ், உண்டாய் போன்ற பெரிய தொழில் நிறுவனங்கள் அமைந்துள்ளன. அதேபோல் காக்லூர் தொழிற்பேட்டையில் சுமார் 200 தொழில் நிறுவனங்கள் உள்ளன. ஸ்ரீபெரும்புதூர் தொழிற்பேட்டை திருவள்ளூர் ரயில் நிலையத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இங்கே வேலை செய்பவர்கள் திருவள்ளூரை சுற்றியுள்ள பகுதிகளில் தான் வசித்து வருகிறார்கள். நகரை சுற்றி பல கல்வி நிறுவனங்கள் உள்ளன. திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் திருவள்ளூரில் தான் அமைந்துள்ளது. சென்னையில் பணிபுரியும் பலரும் திருவள்ளூர் நகரில் குடிபெயர்ந்து வருகிறார்கள். சென்னைக்கு சென்று வர புறநகர் ரயில்கள் இருப்பதால் மட்டுமே தினமும் சென்னைக்கு சென்று வருகின்றனர். நாளுக்கு நாள் திருவள்ளூரிலிருந்து ரயிலை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. எனவே திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் நிரந்தரமாக வடமாநில ஊர்களுக்கு செல்லும் ரயில்கள் நின்று சென்றால் பலரும் பயன்படுத்தி பயனடைவார்கள். ரயில்வே நிர்வாகத்திற்கு வருவாயும் அதிகரிக்கும். இதனால் சுமார் 10 லட்சம் மக்கள் பயனடைவார்கள். சென்னை புறநகர் பகுதியில் உள்ள அனைத்து பயணிகளும் வசதியாக பயன்படுத்திக் கொள்வார்கள். மேலும் சென்னை ரயில் நிலையத்தில் பயணிகள் கூட்டத்தையும் சற்று குறைக்க முடியும். தற்போது தெற்கு ரயில்வே வெளியிட்ட இந்த அறிவிப்பால் திருவள்ளூர் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.